ஹலோ ஆல், இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 எக்ஸ்பொனன்ஸ் அண்ட் பவர்ஸில் செகண்ட் எக்ஸசைஸில் தேர்ட் சம் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் சம்மில் சிம்ப்ளிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது கொடுத்துருக்குற சம்மை சிம்ப்ளிஃபை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 49 இன்ட்டு 7 கியூப் இன்ட்டு 100, டினாமினேட்டரில் 10 கியூப் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 7 ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த 49 7 இன்ட்டு 7 7 7s are 49 எழுதலாம். 7 கியூபை 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 எழுதலாம். 100 எப்படி எழுதுறோன்னா 10 இன்ட்டு 10 10 10s are 100ன்னு சொல்லலாமா? ஸோ இப்படி பிரித்து எழுதுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர்ஸில் கொண்டு வந்துட்டோன்னா கேன்சலேஷன் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். 10 கியூப் எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 10 மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப் 3 டைம்ஸ்னால் 10 கியூப்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் 3 கியூபும். ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 7. இப்போது இதில் 2 7க்கும் இங்கே 2 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 டைம் 10, இங்கே 2 10க்கு கேன்சல் பண்ணிடலாம். இங்கே மேலே 7, இங்கே கீழே 10 and 3 தான் இருக்குது. ஸோ எதுவுமே கேன்சல் ஆகாது காமனாக. ஸோ ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிடலாம். 7 7s are 49, இங்கே மேலே இன்னொரு 7 இருக்குது, 49 இன்ட்டு 7. கீழே 3 3s are 9, 9 into 3, 9 3s are 27, 27 into 10. இப்போ இது எப்படி எழுதலாம்? 49 into 7 மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? ஸோ 7 9s are 63, ரிமைண்டர் 6, 4 7s are 28, 28 plus 6 34 நமக்கு வரும். 34 343. இதுதான் 7 கியூபுடைய வேல்யூ. பை 27 into 10 270. ஸோ 343 by 270. ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 121 into 5 கியூப், இது நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் 11 ஸ்கொயர் இன்ட்டு 5 இருக்குது. ஸோ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 121 11 ஸ்கொயரு. ஸோ அதாவது நான் ஆல்ரெடி பாஸ்கல் ட்ரையாங்கிள் சொல்லி கொடுத்துருக்கேன். 11 பவர்ஸ் ஆஃப் 11. இதோட மிடில் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 121. ஸோ இது 11உடைய பவர் 1, இது 11உடைய பவர் 2. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ 121 எப்படி எழுதலாம்னா 11 இன்ட்டு 11. 5 கியூபை 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. இங்கே கீழே 11 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 11 இன்ட்டு 11 எழுதுவோம் இன்ட்டு 5. இப்போ இங்கே இருக்கிற ஒரு 5க்கு கேன்சல் ஆகும், இந்த 2 11ம் கேன்சல் ஆகிடும். மீதி பார்த்திங்கன்னா நியூமரேட்டரில் 25 இருக்கும். 5 5s are 25. தட்ஸ் ஆல் திஸ் சம். நெக்ஸ்ட்டு சி சம் பார்க்கலாம். நவ் சி சம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸாக கொடுக்காம ஆல்ஃபபெட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஏ கியூபை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம். இன்ட்டு பி ஸ்கொயரை பி 2 times மல்டிப்ளை பை இட் செல்ஃப் இல்லையா? அப்போ பி கியூப் எப்படி எழுதலாம்? பி இன்ட்டு பி 3 times, மறுபடியும் ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஏ. நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு பண்ணலாம். இங்கே டைரெக்டாக ஏ ஸ்கொயர் சேமாக இருக்கிறதுனால கேன்சலும் பண்ணிடலாம். இல்லை இங்கே கேன்சல் பண்ணும்போது இங்கே 2b இருக்குது, இங்கே ஒரே ஒரு b இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்னொரு b வரும். அப்படியும் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம் இன்ட்டு பி. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா மேலே ஏ கியூப், இங்கே பி பவர் 4 இருக்கும். ஏ கியூப் ஏ 3 இருக்கும், பி பவரில் 1 2 3 4. இதை இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இங்கே நான் முன்ன சொன்ன மாதிரி ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பி 1 குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே பி பவரில் 1 இருக்கும். 1 + 3. இப்போ பேஸ் சேமாக இருந்தால் நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பவர்ஸில் வந்து என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்கும், இங்கே 3 இருக்கும். ஸோ பி பவர் 4, இங்கே ஏ கியூப் அப்படியே வரும். ஸோ இப்படியும் நீங்கள் லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை இப்படி சால்வ் பண்ணாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு டிசம் பார்க்கலாம். 2 power 8, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே 4 times போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னும் 4 times போடணும். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 8 இருக்கான்னு செக் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே. 4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 4 இன்ட்டு 4. 5 கியூபை 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5.
ஸோ 3 times டிவைடட் பை 16 எப்படி எழுதலாம்னா 4 4s are 16 எழுதலாம். ஸோ 4 into 4 into 10 square 10 into 10 எழுதலாம். ஸோ இங்கே 2 2s are 4, ஒரு 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 1. ஸோ 1 2 is 2, இங்கே 2 2s are 4. இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணலாம், இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஈஸி ஆகிடுச்சா கேன்சலேஷன். இப்போது இங்கே 5 டேபிள் இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணலாமா 5க்கும் 10க்கும். ஸோ 1 5 is 5, 2 5s are 10. இங்கே மறுபடியும் 2 5s are 10, 1 5 is 5. இப்போ இந்த 2வையும் மறுபடியும் கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு 2க்கு இங்கே ஒரு 2 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ கீழே டினாமினேட்டரில் எல்லா நம்பர்ஸும் கேன்சல் ஆகி எல்லாமே என்னவாயிடுச்சு 1 ஆகிடுச்சு. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்னா மேலே நியூமரேட்டரில் மீதி இருக்கிற பேலன்ஸ் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த 5 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 ஆகிடும். ஸோ இங்கே ஒரு 10 இருக்கும். இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16, 16 2s are 32. நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ஸ்லோவாக பண்ணுவீங்கன்னா இன்னும் 2 ஸ்டெப் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2வை மட்டும் இது கூட பண்ணிட்டீங்கன்னா ரவுண்டிங் நம்பர் 10 வந்துடும். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஈஸி ஆகிடும். ஸோ 2 4s are 8, 8 4s are 32ன்னு சொல்லலாம். 4 4s are 16 into 2 32. ஸோ 320. ஒரு நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் ஆஃப்டர் 1 0 ஆட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் நமக்கு நம்பர்ஸ் ஒன்றும் இல்லாததுனால நியூமரேட்டரை மட்டும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். வேணும்னா நீங்கள் இங்கே 1 போட்டுக்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சம். நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.